வேலூர் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் மகன் உட்பட 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அங்கன்வாடி மையத்தை பார் போல் மாற்றி மது அருந்தியதோடு அதனை ரீல்ஸ் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்த நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அரசினே, இந்த வேலூர் அலமேலு மங்காபுரம் அடுத்த அந்த வெங்கடாபுரம் பகுதியில் பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அங்கன்வாடி மையத்தில் அந்த சம்பங்கிநல்லூர், அந்த வெங்கடாபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கு படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அங்கன்வாடி மையத்தின் சிமெண்ட் மேல் குறை பழுதடைந்தால் தற்போது அதனை மாற்றுவதற்கான அந்த பணிகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அங்கன்வாடி மையத்தை மதுக்கூடமாக மாற்றி பார் போல செட் செய்து அந்த அங்கன்வாடி மையத்திலே மது குடிப்பது, புகைப்பிடிப்பது, இந்த ரவுடிகளோடு சேர்ந்து கும்மாளம் அடிப்பது போன்ற காட்சிகள் ரீல்ஸாக எடுத்து அந்த சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டது. அது தற்போது அந்த ரீல்ஸ் ஆனது தற்போது பெரும் வைரல் ஆகி வருகிறது, சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து அந்த உணவருந்தும் விளையாட்டு மையத்தில் அந்த வீடியோ வெளியிட்டவர் அதாவது வேலூர் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரனின் மகன், அதோடு திமுகவை சேர்ந்த இந்த வேலூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் அவருடைய, அதாவது ஞானசேகரனுடைய மனைவி, அதாவது அமுதாவின் மகன் அந்த சரண் என்பது உறுதியானது. இது குறித்து அவரிடம் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சினிமா ஆசை இருப்பதாகவும் இதனால் யூடியூப் பக்கத்தை வைத்துக் கொண்டு இது போன்ற அந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு அவர்கள் வீடியோவாக அங்கங்கே எடுத்து வெளியிட்டு வருகிறார். இதை சம்பந்தமாக இந்த போலீசாரோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.